இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, இயேசு ஆண்டவர் 12 சீடர்களை தேர்ந்தெடுத்தார். அவர்களுக்கு பேய்களை அடக்க, பிணிகளை போக்க வல்லமை கொடுத்தார். இறையாட்சி பற்றி பறைசாற்ற, உடல் நலம் குன்றியோரை பிணிதீர்க்க அவர்களை அனுப்பினார். பேய்களை அடக்கவும், புதுமைகளை செய்யவும், நோய்களை நீக்கி நற்செய்தி அறிவிக்கவும் வல்லமை கொடுத்து 12 சீடர்களை அனுப்பும் பொழுது அவர்களுக்கு அதற்கு ஆதாரமாக ஒன்றை கற்றுக் கொடுக்கிறார். உண்மையில் ஆதாரம் இயேசுவுடன் இருப்பது. மார்க்கு 3:14 வாசிக்கிறோம். தம்மோடு இருப்பதற்கும், பேய்களை ஓட்டுவதற்கும், நோய்களை தீர்ப்பதற்கும், நற்செய்தியை அறிவிப்பதற்கும் அவர்களை அனுப்பினார் என்று. தம்மோடு இருப்பது, இயேசுவோடு இருப்பது தான் அவர்களுக்கு ஆதாரம். இந்த வல்லமைக்கு ஊற்று. குணமளிக்க வல்லமை, பேய்களை ஓட்ட வல்லமை, நற்செய்தி அறிவித்து இறையரசை பரப்ப வல்லமை ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருப்பது. அன்பானவர்களே, ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருப்பது என்பது 2 வகை. ஒன்று, நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்திலே, ஆலயத்திலே இருப்பது. அதை சார்ந்து இறை வார்த்தைகளை வாசித்து ஆண்டவருடைய பிரசன்னத்திலே இருப்பது. மற்றொன்று, அயலானுக்கு அன்பு செய்து, பிறர் நல சேவைகள் செய்து ஆண்டவருடைய பிரசன்னத்திலே இருப்பது. இந்த 2 முறைகளிலும் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருப்பவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்றும் அவர்களுக்கு குறிப்பிடுகிறார். அவர்கள் வாழ்க்கையில் எளிமை கடைபிடிக்கப்பட வேண்டும். எளிமை மிக மிக முக்கியமானது. நாம் இந்த உலகிலே இருக்கின்ற ஆற்றல்களை, செல்வாக்கை அல்லது செல்வத்தை அடிப்படையாக கொண்டு அதை வைத்து நாம் எதையும் செய்ய முடியும் என்று எண்ணினால் நாம் 100 மடங்கு தோற்று போகிறோம். கடவுளுடைய பராமரிப்பில் நம்பிக்கை வைத்து, என்னிலே இருக்கிற திறமை, அனுபவம், என்னுடைய வாய்ப்புகள், இவைகளை அடிப்படையாக வைக்காமல் கடவுள் கொடுக்கின்ற அழைப்பை மட்டும் வாய்ப்பாக பயன்படுத்தி, ஆற்றலாக பயன்படுத்தி செய்யும் பொழுதுதான் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்பது போன்று அவர்களுக்கு சொல்லுகிறார். பயணத்திற்கு கைத்தடி, பை, உணவு, பணம் போன்ற எதையும் எடுத்துக்கொண்டு போக வேண்டாம். ஓர் அங்கி போதும். இதையெல்லாம் அதைத்தான் குறிக்கிறது. அன்பானவர்களே, இன்றைக்கு இறையரசு போதிக்கப்படுவதில் ஒரு சில இடங்கள் வல்லமையாய் வளர்கின்றன. நிறைய இடங்கள் மந்தமாய் அணைந்து போகக்கூடிய விளக்கை போல ஊசலாடி கொண்டிருக்கிறது. காரணம் என்ன? ஆண்டவருடைய ஊழியர்களுடைய மனதில் எளிமை இல்லை, செயல்பாடுகளில் எளிமை இல்லை, தேவ பராமரிப்பில் நம்பிக்கை இல்லை. அன்பு நிறைந்த எங்கள் கடவுளே, உம்மை போற்றி புகழுகிறோம், வாழ்த்தி வணங்குகிறோம். ஆண்டவரே, மிகுந்த தாழ்ச்சியோடு உம்மை ஆராதிக்கிறோம். உம்முடைய ஊழியர்கள் எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற அற்புதமான அடித்தளமும் ஆதாரமும் ஆண்டவரே, உம்முடைய தூய பிரசன்னத்தில் இருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய வல்லமையே. உம்முடைய வார்த்தைகளை எங்கள் உள்ளத்தில் ஏந்தி அவைகளிலிருந்து எங்களுக்கு கிடைக்கின்ற தெய்வீக ஆற்றலே. இந்த உம்முடைய வல்லமையை நாங்கள் உணராமல் உலக பற்றுகளிலிருந்து விடுபட்டு ஆண்டவரே, இந்த வல்லமையை செயல்படுத்தி வாழாமல் உலக செல்வாக்கையும் செல்வத்தையும் நம்பியிருக்கக்கூடிய தீமைகளிலிருந்து எங்களை காத்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.